السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. முஸ்லிம்கள் ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் செய்தல். குஃபார் மற்றும் முஸ்லிக்குகளின் தொல்லைகள் எல்லை மீறிய போகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் ஹபசா என்னும் நாட்டுக்கு ஹிஜ்ரத் செல்லும்படியும் அந்நாடு நல்ல நாடு எனவும் அங்குள்ள அரசர் நீதியானவர் எனவும் கூறினார்கள். இதன் பிறகு நபித்துவம் பெற்ற 5ஆம் ஆண்டு ரஜப் மாதம் ஒரு சிறிய குழுவினர் ஹபசாவுக்கு புறப்பட்டார்கள். இக்குழுவில் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவர்களின் மனைவி, அதாவது அன்னலாரின் மகள் ருக்கையா ரலியல்லாஹு ஆகியோர் இடம் பெற்றிருந்தார்கள். முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் போவதை அறிந்த காஃபிர்கள் இக்குழுவை பிடிக்க பின்தொடர்ந்தார்கள். ஆனால் காஃபிர்கள் நெருங்குவதற்கு முன்மையே முஸ்லிம்கள் கப்பல் ஜித்தா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. ஹபசா சென்றடைந்த முஸ்லிம்கள் அங்கு நிம்மதியாக வாழ்ந்தனர். அடுத்தடுத்து 100 முஸ்லிம்கள் வரை ஹபசா வந்து சேர்ந்தனர். இவர்களின் அன்னலாரின் சிறிய தந்தையின் புதல்வர் ஜாஃபர் தாயார் ரலியல்லாஹு குறிப்பிடத்தக்கவர் ஆவார்கள். ஹிஜ்ரத் செய்த இந்த புனிதர்கள் தங்களின் உடலையும் உயிரையும் காப்பதற்காக அல்ல, மாறாக நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காகவே இவர்கள் தன் பிறந்த நாடு ஊடு தன்னுடைய சொந்தங்களை பிரிந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். எரிமலை. பூமிக்குள் இருக்கும் தாதுக்கள் உலோகங்கள் உருக்கப்பட்டு வெளியாக்கப்படுவதே எரிமலையாகும். அது வெளியாகும் போது பெருத்த அளவில் உயிரும் உடைமைகளும் பாதிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி அந்த பகுதியை நாசப்படுத்தி விடுகிறது. விஞ்ஞான வளர்ச்சி கண்டுள்ள காலத்தில் இந்த எரிமலை எப்போது வெளிப்படுகிறது, எவ்வளவு வெளிப்படும், எங்கிருந்து வெளிப்படும், எவ்வளவு நேரம் நீடிக்கும், இந்த நெருப்பு குண்டத்தை பூமியிலிருந்து வெளியாக்குபவன் யார் என்பதை கண்டுபிடிக்க கருவிகளோ ஏற்பாடுகளோ எதுவும் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வின் வல்லமையினால் ஏற்படுவதாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையாளிகளை நரகம் தீண்டாது. ஐவேளை தொழுகைகளை ஒழு மற்றும் நேரத்தை பேணி ருக்கு சஜ்ஜாவை நல்ல முறையில் செய்து இதை அல்லாஹ்விற்காக நிறைவேற்றும் கடமையென விளங்கி கொள்வாரானால் அவரை நரக நெருப்பு தீண்டாமல் விலக்கி வைக்கப்படும் என அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. அத்தர் பூசுதல். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தர் உபயோகிப்பார்களா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வினவிய போது, ஆம், கஸ்தூரி போன்ற உயர்தரமான நறுமணம் உபயோகிப்பார்கள் என பதிலளித்தார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சுன்னத்துபடி செயல்படுவது. குழப்பமான காலத்தில் எவர் எனது சுன்னத்தை உறுதியாக பற்றி பிடித்திருப்பாரோ அவருக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பிறரின் பெற்றோரை ஏசுதல். பெரும் பாவிகளிலேயே மிகப்பெரிய பாவம் தனது பெற்றோரை சபிப்பதே ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அல்லாஹ்வின் தூதரே, எந்த மனிதனாவது தம் பெற்றோரை அவனே சபிப்பாரா என சஹாபாக்கள் வினவியதற்கு, இவர் இன்னொருவரின் பெற்றோரை ஏசும்போது அவரும் இவரது பெற்றோரை ஏசுவார் அல்லவா என பதிலளித்தார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகமே கதி என்பதன் விளைவு. உலக அலங்காரத்தை கண்டு விளைவை எண்ணி பார்க்காமல் உலகில் நுழைபவர் தன்னைத்தானே நிறையில் போட்டுக் கொள்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சொர்க்கத்தின் நிலைமை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தம் இறைவனுக்கு அஞ்சியவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே நிரந்தரமாக தங்கியிருக்கும் நிலையில் இதில் பிரவேசிங்கள் என்றும் அவர்களுக்கு கூறுவார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். காது இரைச்சலுக்கு சிகிச்சை. உங்களில் யாருக்காவது காது இறைந்தால் என்னை நினைத்து எனக்கு ஸலவாத் கூறவும் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் ரகசியம் பேசிக்கொண்டால் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் நம் தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு ரகசியம் பேசாதீர். ஆனால் நன்மையான பேணுதலான ரகசியங்களை பேசிக்கொள்ளுங்கள். மேலும் எவன் பால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ அத்தகைய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என
சூராவிலே அல்லாஹ் கூறுகிறான், சூரா முஜதலாவிலே அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு ஏவுகிறானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் வாழக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.